ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க ஸ்கூல் கிளம்பிட்டுருக்காங்க. அவங்க எப்படி கிளம்புறாங்க, நான் இங்கேருந்து எவ்வளோ தூரம் கொண்டு போய் வேன் ஏற்றுறேன், போகிற வழியில் என் பொண்ணு பண்ணுற சேட்டைங்க, இது தாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பசங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ஸ்கூல் கிளம்பிட்டு நான் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போது லஞ்செலாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸ்நாக்ஸ் மட்டும் பேக் பண்ணல. என் பொண்ணு நான் தான் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்பாவை எடுத்து வச்சுட்டு தேடிட்டு இருந்தது. என் பையன் உடனே டப்பா எடுத்து கொடுத்தான். ஆனால் அந்த டப்பா கிடையாது, அவள் கையில் வச்சுட்டு இருக்குது தான். அதுக்கு பிடிச்ச டப்பாவில் தான் அது ஸ்நாக்ஸ் போட்டுக்கும். அதனால் பாப்பாவுக்கு பிடிச்ச டப்பாவிலே அவங்க எடுத்து ஸ்நாக்ஸ் கொட்டி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அது வேறு என்கிட்ட வேறு எடுத்து காட்டுது, அம்மா பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்ல டப்பா தான், அதில் இருக்க ஸ்நாக்ஸ் எடுத்து இதில் கொட்டி ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி ஒரே சேட்டை பண்ணி கொட்டி வச்சுட்டு ஒரு வழியாக வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். கேட்டோடனே அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்டோடனே எனக்கு அம்மா தான் பிடிக்கும் அப்படின்ச்சு ஃபஸ்ட்டு. அப்புறம் அப்படியே உடனே மாற்றிடுச்சு, அப்பாவை பிடிக்கும் அம்மா பிடிக்கும் ரெண்டு பேரையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் தாத்தா அண்ணன், ரெண்டு அண்ணன், அகில் அண்ணா, மோனி அண்ணா, மாமா, மாமி, அப்புறம் குல்லா, அப்புறம் அவங்க ஆயா, எல்லோரும் ஒரு ஆள் விடாத எல்லாரையும் சொல்லிடுச்சுங்க. எல்லாரையும் சொல்லிவிட்டு இந்த கேப்லேயே நான் என்ன பண்ணேன், பேக்லாம் எடுத்து வச்சுட்டேன். பசங்களும் சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு அவங்களுக்கு பவுட்ரு அடித்து போட்டு வச்சு ஷூ சாக்ஸு போட்டு பேக்லாம் எடுத்து வெளியே வச்சு, பெரியவர் பேக் அவரே மாட்டிக்குவார், சின்னவர் மட்டும் பேக் நான் தான் எடுத்துகிட்டு வரணும். 2 லஞ்சு பேக் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வீட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. என் பொண்ணு செப்பல்லாம் மாட்டிங்கன்னா அதுவாக ரெடி ஆகிடும். வேன் எதை போனோன்னா ஒரே ஜாலி தான் மேடத்துக்கு. அவ்வளோதான் கிளம்பியாச்சுங்க. பெரியவர் நான் சொன்னேன்ல, பெரியவர் அவர் மாட்டிக்குவார் பேகு. சின்னவங்களுக்கு நான் தான் எடுத்துக்குவேன் பேக், லஞ்ச் பேக் ரெண்டுமே கையில் எடுத்துக்குவேன். நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம், என் பொண்ணு எங்கே போயிட்டுருக்கா பாருங்கள். போயிட்டு அன்னைக்கு திரும்பினோடனே அங்கே ஒரு அம்மா வீடு இருக்குது, அவங்கக்கிட்ட நின்று பேசிவிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் வாயாடிட்டு அவங்களும் கூட வந்து கொஞ்சம் நேரம் நின்று பேசுவாங்க. பேசிவிட்டு கொஞ்சிட்டு அவங்க கூட நின்று பேசிவிட்டு இல்லாட்டி அவ்வளோதான் ஒரே ஓட்டம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடிட்டே தாங்க இருப்பா, கொஞ்சம் நேரம் கூட நடக்கவே மாட்டா. எங்கே கீழே விழுந்துருவாளோ நம்ம வழி நடக்க நில்லு பாப்பான்னு கத்திக்கிட்டே தான் போகணும். இவ்வளோ தூரம் தாங்க நாங்கள் டெய்லி போகிறோம். வண்டி வருது, வண்டியை பார்த்தோன்னே மேடம் நின்றுட்டாங்க. நின்றுட்டு அவன் பாருங்கள் ஸ்டைல் வேறு, இடுப்பில் வேறு கை வச்சுக்கின்னு ஒரே ஓட்டம் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடிட்டு போய் அங்கே போய் நிற்பா பாருங்கள், மறுபடியும் போய் நிற்பா. மாடு வேறு வந்துடுச்சா, மாட்டை பார்த்தோன்னே நின்று மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் தான் ஓடுறா பாருங்கள், ஓடிட்டே தான் இருப்பான். இவ்வளோ தூரம் தாங்க நான் டெய்லியும் வேன் போய் ஏற்றுறதுக்கு எப்படியும் ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கு மேலேயாவது ஆகிடுங்க. அதை தெரியுது பாருங்கள் ரோடு, அந்த ரோட்டாண்ட போயிட்டு தான் வேன் ஏற்றணும். வேன் ஏற்றிட்டு அது தெரியுது பாருங்கள் ரோடு, அந்த ரோட்டாண்ட தான் வந்து வேன் நிற்கும். அங்கே தான் போயிட்டு வேன் ஏற்றணும். நேராக அங்கே போய் வேன் ஏற்றுற இடத்துலாம் நிற்க மாட்டாங்க மேடம், நேராக கடையாண்ட தான் போய் நிற்பாங்க. கடையாண்ட போய் நின்று அவங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சது. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் சொந்தங்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.